வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்று நல்ல பல திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் காவல்துறை அதிகாரிகளோடு தமிழகத்தின் பாதுகாப்பு முன்னேற்றம் குறித்து, பெண்கள் பாதுகாப்பை குறித்து கலந்துரையாடி அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்தார். வேளாண் அதிகாரிகளோடு விவசாயம் மற்றும் அது சம்பந்தப்பட்ட வளர்ச்சி குறித்தும் பாதுகாப்பு முன்னேற்றம் குறித்தும் கலந்தாய்வு செய்துள்ளார். அதேபோல் ஒவ்வொரு துறை அதிகாரிகளோடும் செய்து கொண்டு வருகிறார். காலையில் ஒரு அரசு ஊழியர் எப்படி அலுவலகத்திற்கு வருவாரோ அதே போல் அது கூட சில நேரம் தாமதமாகலாம். ஆனால் இவர் காலையில் 9:55 மணிக்கெல்லாம் தலைமைச் செயலகம் வந்து தான் ஒரு மக்கள் பிரதிநிதி, அரசு ஊழியர் என்பதை எடுத்துக்காட்டாக ஒரு ரோல் மாடலாக வந்துவிடுகிறார். மதிய வேலை, மதிய உணவும் எடுத்து வந்து விடுகிறார். சுகபோகமாக வாழ்ந்த மனிதர், எந்த ஒரு பேடனும் இல்லாத இருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாற்றத்திற்கு உருவானதற்கு காரணம் தமிழக மக்களின் நம்பிக்கையும் எதிர்பார்ப்போம். வாழ்த்துக்கள். இது தொடர வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும். வாழ்த்துகிறோம். மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பாக. இந்தியா சுதந்திரம் அடைந்தது. அந்த வெள்ளைக்கார ஆதிக்கத்தை எதிர்த்து பல பேர் போராட்டங்கள் நடத்தினார்கள், களப்போராட்டம் கண்டார்கள், உயிர் நீத்தார்கள், தண்டனை அனுபவித்தார்கள். பகத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வெள்ளைக்கார ஏகாபத்தியத்தை எதிர்த்து இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. சுதந்திரம் கொடுக்கல. ஒற்றை மனிதர் செய்த ஒரு போராட்டத்திற்காக இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்பது உலக வரலாறு. இன்றும் காலத்தால் அடிக்க முடியாத வரலாறாக இருக்கிறது. யார் அந்த ஒற்றை மனிதர்? மகாத்மா காந்தியடிகள். எண்ணற்ற போராட்ட தியாகிகள் இருந்தாலும் அமைதி, அகிம்சை என்கிற கோட்பாடோடு களம் கண்டு வெள்ளைக்காரர்கள் மத்தியில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு காரணமாக இருந்தார். காரணம் அவருடைய அமைதி, அகிம்சை வழி. வெள்ளைக்காரர்கள் எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினார்கள். சிறைச்சாலைக்கு அனுப்புகிறாங்க, அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அவனே வெறுத்துறான். என்னடா இப்படி போய் ஒன்றும் வழி இல்லாதவனை போட்டு அடிச்சுக்கிட்டு துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கான், எவ்வளோ நாளும் இவனுங்க வாங்கிக்கிட்டு இப்படியே கிடக்கானுங்களேன்னு வெட்கப்பட்டு இந்தியாவை விட்டு ஓடோடி விட்டார்கள். காரணம் அந்த அமைதியும் அகிம்சை தன்மையும் தான். இன்னைக்கு உங்களுடைய அமைதி, உங்களுடைய அணுகுமுறை, எதிர்க்கட்சி தலைவர்களோடு நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த மரியாதை கலந்த அன்பு உறவு முறைகள், நீங்கள் நடக்கின்ற முறை நிச்சயமாக ஒரு வெற்றியை பெற்றுத்தரும் என்பதில் துளியளவும் ஐயமில்லை. தமிழ்நாடு சரியான பாதைக்கு வந்திருக்கிறது என்று மக்கள் எல்லோரும், முதியவர்கள் எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மக்கள் உரிமைகள் கழகத்தின் சார்பாக, பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களைப் போல ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும். அமைச்சராக ஒரு பொறுப்பேற்றுள்ள எல்லோரும் இருக்க வேண்டும். அப்படி ஒரு அமைதியாக செயலில் நம்முடைய திறமையை காமித்து மக்கள் செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். இன்று மிகப்பெரிய ஒரு திராவிட கட்சிகள் என்று சொல்லப்படுகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில். அதை தாண்டி ஒரு பெரிய கட்சியாக உருவெடுத்து வந்திருக்கிறீர்கள். பல அரசியல் கட்சிகளின் சரித்திரங்களை பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி சுதந்திரம் இந்தியா பெற்ற நாளிலிருந்து
காங்கிரஸ் கட்சிக்கு தனி செல்வாக்கு இருந்தது. தேசிய கட்சினாலே காங்கிரஸ் தான், அடுத்தாப்புல தான் பிஜேபிங்கிற சூழ்நிலை இருந்தது. இந்த காங்கிரஸ் இப்படி வீழ்ச்சி அடைவதற்கும் பல சட்டமன்ற தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற முடியாததற்கும் காரணம் என்ன தெரியுமா? கட்டுப்பாடு குலைந்து விட்டது. என்று காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்களுடைய ஆலோசனைகளும் வழிநடத்துதலும் இல்லாமல் போனதோ அந்த கட்சி தோற்றுவிடும், திரும்ப வளர முடியாது. அப்படிதான் காங்கிரஸ் கட்சி ஆயிடுச்சு. முன்னால் இருந்த தலைவர்கள் எல்லாம் பாருங்க, இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும் பொழுது ஆர்கே தவான், சரத்பவார், சீதாராம் கேசரி, பெரிய பெரிய மாபெரும் தலைவர்கள், அர்ஜுன் சிங், மாபெரும் தலைவர்கள் இருந்தார்கள். மன்மோகன் சிங், குலாம் நபி ஆசாத். இந்திரா காந்தி அம்மையாரின் மறைவு, ராஜீவ்காந்தி வருகிறார். அவர் வரும்போதும் இந்த தலைவர்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள். எஸ்பி சவான், தவே, அர்ஜுன் சிங், நரசிம்மராவ், மன்மோகன் சிங், குலாம் நபி ஆசாத், அராபத், இப்படி அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருந்த கட்சி. அந்த கட்சியை ஜெயிக்க யாராலும் முடியவில்லை. ஆனால் ராஜீவ்காந்தி மறைவுக்கு பின்பு என்று சோனியா காந்தி அந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வந்தாரோ, என்று ராகுல் காந்தி அந்த கட்சியில் இறங்கினாரோ, அதன் பின்பு அந்த கட்சி வெற்றி பெறவே இல்லை. அதுதான் வேதனைக்குரிய விஷயம். காரணம் என்ன தெரியுமா? மூத்த தலைவர்களை அங்கு அங்கீகரிக்கப்படவில்லை, மதிக்கப்படவில்லை. அவர்களுடைய ஆலோசனைகள் காங்கிரஸ் கட்சி கேட்கவில்லை. மன்மோகன் சிங் ஒரே ஒரு முறை பிரதமராக இருந்தார். அதற்கூட எல்லோரும் வாய்க்கு வந்தது போல பொம்மை பிரதமர் என்று சொன்னார்கள். சோனியா காந்தி அம்மையாருக்கு அரசியல் தெரியாது. தலைவர்கள் எல்லாம் இல்லை, வாரிசு பிரகாரம் வந்தவுடன் அவர்கள் வந்துவிட்டார்கள். ஆனால் மூத்த தலைவர்களை மதிக்க தெரியவில்லை, அனுசரித்து நடக்க தெரியவில்லை, அவர்கள் ஆலோசனைகளை கேட்கவில்லை. சரத்பவார் தனியாக சென்றார், தவே இறந்து போனார், அர்ஜுன் சிங் இறந்து போனார், எஸ்பி சவான் போனார். அதற்கப்புறம் இருந்த தலைவர் மன்மோகன் சிங் இருந்தார், அவரை வைத்து நடத்தி இருக்கலாம், அவர் பேச்சு எடுபடவில்லை. சீதாராம் கேசரி இருந்தார், அவர் பேச்சு எடுபடவில்லை. நரசிம்மராவ், அவர் பேச்சு எடுபடவில்லை. எல்லாரும் இல்லை. குலாம் நபி ஆசாத் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக காங்கிரஸ் தலைவராக இருந்தார், அவர் பேச்சு மதிக்கவில்லை, அவர் கட்சியை விட்டு விலகிவிட்டார். அந்த கட்சி விழுந்து இப்பொழுது ஒன்றும் இல்லாததாக, எவ்வளவு போராடினாலும் முத்திரையை பதிக்க முடியாததாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதைவிட காங்கிரஸ் கட்சி ஒற்றுமை என்பது இல்லாததான் மிகப்பெரிய ஒரு வேதனை. டெல்லி ஒருபுறம் இருக்க, தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட கட்சியினால் அந்த காங்கிரஸ் இப்பொழுது பார்த்தீர்களானால் அந்த தேர்தலில் இத்தனை சீட்டு வாங்கினாலும் கூட இவ்வளவுதான் பெற முடிந்தது. காரணம், கட்டமைப்பு இல்லை, மூத்த தலைவர்கள் இல்லை. ஒன்று. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி, அங்கேயும் கட்டமைப்பு உடைந்து விட்டது. பதவி என்கிற ஒரு மோகம், அந்த ஆசை. தீரன் என்பவர் விலகி போனார். முன்னால் அவங்கெல்லாம் மந்திரியாக இருந்தவங்க, கட்சியில் தூணாக இருந்தவங்க. காடுவெட்டி குரு இருந்தார், கட்சி ஒரு கட்டமைப்போடு இருந்தது. அவர் இறந்தார். அப்போது ஏற்ற சலசலப்பு. வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல ஒரு வளர்த்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக தமிழக வாழ் உரிமைகள் கட்சின்னு தனியாக ஆரம்பிச்சுட்டு போயிட்டார். அன்பு சகோதரி ராஜேஸ்வரி அனைத்து மக்கள் கட்சி என்று சொல்லி மகளிர் அணியாக இருந்தவர்கள், அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டு சென்று விட்டார்கள். அதில் இருந்த ஜி.கே. மணி, ஏ.கே. மூர்த்தி போன்ற தலைவர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ஒன் மேன் ஷோ ஆர்மி என்பது
ஒரு அரசியல் வாழ்க்கையையும் அரசியலை கட்சியை கெடுத்துவிடும், குடும்பத்தையும் கெடுத்துவிடும். ஒரு தலைவர் இல்லாத வீடு சரிப்படாது, ஆலோசனை இல்லாத வீடும் சரிப்படாது, தலைமை இல்லாத கட்சியும் சரிப்படாது. ஆலோசனை 10 பேர் தலைமையாக இருந்தால் அந்த கட்சி உருப்படாது. இன்றைக்கி பாருங்கள், அன்புமணி ராமதாஸ் ஒரு பிரிவாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஒரு பிரிவாகவும் ஆகிவிட்டார்கள். இது ஒரு பக்கம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் ஒரு செங்கல் உருவி எடுத்திருக்க முடியுமா? அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி என்பது ஒரு கோட்டையாக இருந்தது. அதன் பின்பு வந்த புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பின் வந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டைப் போல கட்டமைப்பு மேலும் வலுவுற்றது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சிம்ம சொப்பனமாக இருந்தது, மேலும் வலுப்பெற்றது. ஆனால் இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த, அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம், சட்டசபையில் நடந்த ஒரு சம்பவம். இந்த அரசியல் வேண்டாம், உடல்நிலை சரியில்லை, ஹைதராபாத் அவங்களுடைய இடத்துக்கு போய் அவங்க அந்த ஊரில் போய் ஓய்வெடுக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை, ஒரு ஆலோசனைகள் அந்த அம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா. ஓய்வெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார்கள். அவர்களை சட்டசபையில் அவமானப்படுத்தி, பின்பு அந்த வேதனை தீரம் மட்டும் அதனால் வெறிகொண்டு அவர்கள் எழுந்து அந்த கட்சியை வலுப்படுத்தி விட்டார்கள். பின்பு திமுக ஆளும் கட்சியாக வரும்பொழுது அந்த அம்மா மீது உள்ள கேஸ், சொத்து குவிப்பு வழக்கு, அது இது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இப்போ தான் வீடியோக்கள், இப்போ தான் டிவி சேனல்கள் பல வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு. அந்த ஊடகத்தின் வாயிலாக அந்த அம்மாவுடைய பட்டுச்சேலைகள், அந்த அம்மாவுடைய நகைகள், செருப்புகள், வாட்சுகள் என்ற அந்தரங்கத்தை எல்லாவற்றையும் எடுத்து மேலும் மேலும் அவமானப்படுத்தி அந்த அம்மா மீண்டும் வெறிகொண்டு இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக அமைந்து ஒரு திரும்பவும் மீண்டும் ஆட்சியை பிடித்து அவர்கள் பழிவாங்கும் எண்ணத்தோடு வந்து, அதன் பின்பு அந்த அம்மா மறைவுக்கு பின்பு ஓபிஎஸ் முதல்வராகிறார். அதன் பின்பு எடப்பாடி பன்னீர்செல்வம் முதல்வராகிறார். அந்த அம்மாவிடம் இருந்த கட்டுக்கோப்பு இந்த கட்சியில் இல்லாத ஒரே காரணத்தினால் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று பார்த்தால் அந்த ஒற்றுமை இழந்து தான் மட்டும்தான் சாதிக்க வேண்டும், தன்னுடைய சொல் மட்டும் அரங்கேற வேண்டும் என்று எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் இருந்த காரணத்தினால் கட்சி சுக்குநூறாக பிரிந்து போகிறது. அம்மா முன்னேற்றக் கழகம் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் அவர் தனியாக போயிடுறாரு, திமுக போய் சேர்ந்துடுறார். இப்போ சசிகலா அம்மா புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்க தனியாக போயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறமாவது இவ்வளவு நம் நடந்து கொண்டிருக்கிறது, நம் கட்சியை கட்டமைக்க வேண்டும் என்கிற சிந்தனை யாருக்கும் இல்லை. திடீரென்று கட்சியில் உள்ளவர்களை எல்லாம் பதவி நீக்கம் செய்வது, உறுப்பினர் பதவி விட்டு விலக்குவது. செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் கொண்டு சேர்ந்து விட்டார். இன்று ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் அவர் வந்து விட்டார். இப்பொழுது ஜெயித்த அந்த 53 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள். இல்லை 47 தான் அதிமுக. அதுவும் அந்த கூட்டணி கட்சி இல்லைன்னா அந்த 47 சீட்டு வந்திருக்காது அப்படிங்காங்க. அப்போ ஒரு மனிதன் இவ்வளவு தூரம் கட்டுக்கோப்பான ஒரு கட்சியை எப்படி கடைசியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். காரணம், கட்டமைப்பு இல்லை, ஆலோசனை இல்லை. தான் சொல்கிறத மட்டும்தான் மற்றவங்க கேட்கணும் போது இன்றைக்கி 25 ஒரு பக்கம், 27 ஒரு பக்கம், 17 ஒரு பக்கமாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க. சிவி சண்முகம் தலைமையில் ஒரு டீம் பிரிஞ்சு அந்த அதிமுக போயிட்டு இனி எந்திரிக்குமா, அது ஒன்று சேருமா, திரும்ப புரட்சித் தலைவருடைய அதிமுகவை பார்ப்போமா, அது கேள்விக்குறி தான். இந்த தேர்தலில் தோற்றதுக்கு காரணம், இந்த கட்சி உடைந்து சின்னாபின்னமாக ஆனதுக்கு காரணம் தோற்றுவிட்டது. இன்னொன்று, திராவிட முன்னேற்றக் கழகம் அசைக்க முடியாத கட்சி தொண்டர்களை கொண்ட கட்சி. அண்ணாதுரை மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா, அடுத்து தளபதி, அடுத்து இப்பொழுது செயல் வடிவில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார்.
கடந்த 5 ஆண்டுகள் மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை நாம் செய்திருந்தாலும், மக்கள் உங்களை எதிர்பார்த்திருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் அந்த கட்சியை தோற்கவும் இப்பொழுது மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பையும் ஏற்படுத்திவிட்டது. காரணம், திருப்பரங்குன்றம் அந்த தீபம் ஏற்றும் பிரச்சனை. ஒரு அரசு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல வழிபாடு முறைகளை கொண்டவர்கள், பல மதத்தைச் சேர்ந்தவர்கள். அதை கண்டுகொள்ளக்கூடாது. மதசார்பின்மை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இந்துக்கள் இந்துக்களாக தொழுகை செய்யட்டும், கிறிஸ்தவர்களுடைய தொழுகையை செய்யட்டும், இஸ்லாமியர்கள் அவருடைய தொழுகையை செய்யட்டும். மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவங்கவுங்க மதத்தின் பெயரால் அவங்க செய்யக்கூடிய வழிமுறைகளில் தொழுகை முறையில் நம்ம தலையிடக்கூடாது. ராமநாதபுரம் எம்பி கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் நவாஸ்கனி அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது நான் பிரியாணியை சாப்பிட்டு விட்டு வந்தேன், அந்த பேட்டி கொடுக்கவே தேவையில்லை. அந்த ஒரு பேட்டி ஒட்டுமொத்த ஆட்சியும் கலைத்து இன்று மக்கள் மத்தியில் இந்துக்களின் ஓட்டை சிதைத்து விட்டது. அதன் பின்பு வந்த அந்த திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் பிரச்சனை. ஒரு வழிபாட்டு முறை நீதிமன்றத்துக்கு போகலாமா? இப்போ கடவுள் யாரு? அது இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெறுப்பை சம்பாதித்து விட்டது. நாங்கள் கும்பிட்றதுக்கு இந்த இடத்துல தீபம் ஏற்றதுக்கு எங்களை விடலையே, இந்த எண்ணம் தான் திமுக பேரில் இந்துக்களுடைய எதிர்ப்பு. அதே நேரத்தில் இப்பொழுது சட்டசபையிலும் மற்ற இடங்களிலும் இவ்வளவு நாம் தோற்ற பின்பும் இந்துக்கள் வெறுப்பாக இருக்கிறார்கள் என்று தெரிந்த பின்பும் பல சர்ச்சைகள், பல விமர்சனங்கள், கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் திமுக ஆதரவாக இருக்கிறது என்று. அப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்களுக்கு தகுந்த பதில் நாம் அப்பொழுது அளித்திருந்தால், இது மதசார்பற்ற கட்சி என்பதை நாம் உறுதிப்படுத்தி இருந்தால் இன்று நாம் ஜெயித்திருக்கலாம். ஆனால் சனாதனம் 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 என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி திருப்பரங்குன்றம் பலவாறு ஓடி அந்த கோர்ட்டு தீர்ப்பு எல்லாம் போய் அதையும் மீறி நாம் வழிபட தடையாக இருந்தோம் என்று மக்கள் மத்தியில் உருவாகிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடு. அதுதான் இந்துக்களுடைய வெறுப்பு. சரி, இதனால் இந்த கட்சி தொண்டர்கள் ஓட்டு மட்டும்தான் நமக்கு விழுந்திருக்கிறதே ஒழிய இஸ்லாமியருடைய கிறிஸ்தவர்கள் ஓட்டு ஏன் விழவில்லை என்று காரணம் பார்த்தால், புதிய தமிழக வெற்றி கழகத்தின் வருகை, இந்த அரசின் செயல்பாடு, ஊடக செய்திகளின் விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் பெரிய வெறுப்பை சம்பாதித்து தோற்கடித்து விட்டது. பிஜேபி அவங்களும் தலைகீழ முட்டு கொடுத்து பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் கால் வைக்கவே முடியல. போன ட்ரிப்பாட்டு ஒரு 5 பேர், இந்த ட்ரிப்பு ஒரு ஆள் போஜன்ராஜன், முடிஞ்சு போச்சு. அவங்களுடைய எதிர்ப்பு என்னன்னா, இந்துத்துவா என்று சொல்லி 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 கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டுகள் சுத்தமாக அவுட்டு. இந்துத்துவாங்கிற பேரில் அவங்க தமிழ்நாட்டில் கால் வைக்கணும்னு நினைக்காங்க. அந்த இந்துத்துவா பல மொழி கொள்கை உள்ளவர் தமிழ்நாடு, பல மத வழிபாட்டு முறைகள் உள்ள தமிழ்நாடு, பல மதத்தினர் வாழக்கூடிய தமிழ்நாடு. இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்துத்துவான்னு சொல்லி வட இந்திய மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டை நினைத்து இன்று பிஜேபி கால் ஊன முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. இப்போ தெரிஞ்சு போச்சு இந்த சட்டமன்றத்தில் அவங்களுடைய செல்வாக்கு என்னன்னு. இந்துக்களின் ஆதரவு, இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும் என்கிற கோஷம் இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர் மற்ற மதத்தினர் ஆப்போசிட்டாக வாக்களித்தாங்க. இனி பிஜேபி எப்படி வருமோ வராதோ தெரியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அளிக்க முடியாத ஒன்று இரட்டை இலை, இல்லைன்னா உதயசூரியன்கிற கட்சிகள் ஏன் இப்படி இருக்கிறது? தமிழ்நாட்டில் நிறைய பாதுகாப்பை தந்தவர்கள், நிறைய மக்களுக்கு நன்மை செய்தவர்கள், நிறைய வழிமுறைகளை சொல்லுவார்கள். இப்பொழுது ஒரு பணிவான வேண்டுகோள், சனாதனத்தை கையில் எடுக்காதீர்கள். சனாதனம் என்பது அவருடைய மத வழிபாட்டு முறைகள். அவங்க இந்துக்கள் அதை பற்றி பேசிட்டு போகிறாங்க. நம்ம ஜனாதானத்தை எடுத்து ஒழிப்போம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சட்டசபையிலும் குரல் கொடுக்கிறார். நேற்று ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஆமாம் நான் உன்னதான் சொல்லணும், அப்படி தான் சொல்லுவேங்கிறார். இது கட்சிக்கு வீழ்ச்சி ஒன்று. இன்னொன்று, திமுகவிற்கு பெரும் வீழ்ச்சி என்னவென்றால் மூத்த தலைவர்களுடைய ஆலோசனை அங்கே எடுபடாமல் நிற்கின்றது. மூத்த தலைவர்களுடைய ஆலோசனை கட்சிக்கு மிகவும் அவசியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 மந்திரிகளாக இருந்தவங்க தோற்று போயிருக்காங்க. அப்போ என்ன நிலைமைன்னு பாருங்கள். இன்றைக்கி 14 பேர்கிட்ட மூத்தவங்க இருக்காங்க. பொன்முடி ஐயா இருக்கார், துரைமுருகன் ஐயா இருக்கார், ஈவாவேல் இருக்கார்,
மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. KN நேரு ஐயா, இவங்கெல்லாம் கலைஞர் கூட கரம் பிடித்து அரசியல் செய்தவர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரியசாமி இருக்கிறார். இப்படி 14 பேர் இருக்காங்க. இந்த 14 பேருக்கும் இங்கே ஒரு ஆலோசனையோ அங்கீகாரமோ எடுபடாத காரணத்தினால் திமுக இவ்வளவு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நாம் ஜெயித்த மந்திரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களுமே தோத்து போயிருக்கிறார்கள். மக்கள் வெறுப்பு. ஒன்று இந்துக்களுடைய எதிர்ப்பு, இன்னொன்று நிர்வாகத்தின் எதிர்ப்பு, கட்சியினுடைய அந்த மூத்த தலைவர்களுடைய ஆலோசனை, அவர்களை நாம் ஓரமாக வைப்பது இந்த கட்சிக்கு ஒரு வீழ்ச்சியை தந்திருக்கிறது. திமுக இப்படி இருக்கிறது, அதிமுக இப்படி இருக்கிறது, பிஜேபி சுத்தமாக நுழைய முடியாது, காங்கிரஸ் சுத்தமாக இல்லை. இவை எல்லாம் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது, புதிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அறிந்து கொள்ள வேண்டும். காந்தி எப்படி அமைதியாக அகிம்சா வழியில் ஜெயித்து இந்திய தேசத்தை சுதந்திரத்தை அடைந்தாரோ, அதே போல தமிழ்நாட்டு மக்களின் செல்வாக்கை மேலும் நீங்கள் பெற வேண்டும். இப்பொழுது குறித்து எல்லாருடைய கருத்தும் என்ன? 37% தான் உங்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், 63% உங்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த சொல்லை நீங்கள் முறியடிக்க வேண்டும். அதற்கு செயலில் காமிக்க வேண்டும். வார்த்தையிலோ எதிர்ப்பு அரசியலிலோ விமர்சன அவமானங்களை எதிர்த்து நின்று போரிடுவதிலோ நீங்கள் இறங்கினால் செல்வாக்கு இழந்துவிடும். இப்பொழுது கூட ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், 6 மாதம்தான் இந்த ஆட்சி, இவர்கள் எப்படி வழி நடத்துவார்கள், எப்படி செல்வார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காந்தியைப் போல அமைதியாக அகிம்சை வழியில் செயல்பாட்டை மட்டும் முக்கிய கருத்தாக கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுது உங்கள் தொண்டர்களும் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் மந்திரிமார்களும் ஒரு கட்டுக்கோப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். அந்த கட்டுக்கோப்பு இருந்து உங்களுடைய கண்ட்ரோலுக்கு எல்லாரும் இருந்தால்தான் ஆட்சியும் வெற்றி பெற முடியும், மக்கள் செல்வாக்கையும் மேலும் பெற முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம், தலைவர் முனைவர் பொன் பாலசுப்ரமணியன்.